இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம சூரியனின் அருளால் எந்தெந்த ராசிக்காரவங்க 2024 அதிக பலன் பெற போகிறாங்க, மேலும் கையில் பணம் பொருள போகுதுன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாதத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா சூரியன் ஒரு ராசியாக மாறுறாரு. அந்த வகையில் இந்த தடவை டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தனுசு ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு. அவரோட இடம் இப்போ சிம்ம ராசியில் இருக்கார். அதனால சூரியன் குரு பகவானின் ராசியான தனுசு ராசிக்குள்ளே நுழையில 12 ராசிகளுக்கும் சில மாற்றங்கள் ஏற்படும். சில ராசிகளுக்கு ராஜயோகம் இருக்குது. சக்தி, தன்னம்பிக்கை, மேலும் தலைமைத்துவம், அரசியல்வாதித்தனம், புத்திசாலித்தனம், அதிர்ஷ்டத்தின் காரணி அப்படின்னு சூரிய பகவான் அழைக்கப்படுறாரு. இந்த மாதிரியான சூரிய பகவான் தனுசு ராசிக்குள்ளே ஒரு வருஷம் கழித்து தான் நுழையிறாரு. மங்களகரமான குரு பகவானின் ராசிக்குள்ளே சூரியன் நுழையிறாரு. அதனால் அனைத்து ராசி மக்களுக்கும் குறிப்பாக சூரிய பயிற்சிக்கு பின்னாடி சூரியனின் அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அவங்க சூரியனால் பணவரவை பெறுவாங்க. அந்த அதிர்ஷ்டசாலியில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல மேஷ ராசியில் 9வது வீட்டுக்கு சூரியன் போகிறாரு. இதனால் இந்த ராசிக்காரவங்க சூரியனின் அருளால் நல்ல நிதி நன்மையை பெறுறாங்க. சிலருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பு தொடர்பான பயணங்களை மேற்கொள்வாங்க. மேலும் பெற்றோர்களுடனான உறவு சூப்பராக இருக்கும். குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை பெறுவீங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வணிகர்கள் புதிய ஒப்பந்தத்தை பெறுவீங்க. அடுத்து சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் சிம்மராசியின் 5வது வீட்டுக்கு சூரியன் போகிறாரு. இதனால் இந்த ராசிக்காரவங்க டிசம்பர் 16ஆம் தேதி முதல் வெற்றி மேல் வெற்றி காண்பீங்க. பெற்றோருடனான உறவு சூப்பராக இருக்கும். எதிர்பாராத சில நல்ல செய்திகளை பெற வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் நல்ல தரமான நேரத்தை செலவிடுவீங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் ஆசைகள் அதிகரிக்கும் மற்றும் நிறைய செல்வத்தை சம்பாதிக்கணுன்ற உணர்வுகளும் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் நிதி நெருக்கடியிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீங்க. அடுத்து துலாம் ராசியின் 3வது வீட்டுக்கு சூரியன் போகிறாரு. இதனால் இந்த ராசிக்காரவங்களுக்கு டிசம்பர் 16 முதல் அற்புதமாக இருக்கும். பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சால் நல்ல லாபத்தை பெறுவீங்க. பணி புரிஞ்சிங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கும். சிலர் சம்பள உயர்வை பெறலாம். சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும், மதிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை பார்க்க வாய்ப்பு இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீங்க. இந்த பயணங்களும் நல்ல நிதி நன்மைகளை தரும். இதுவரை இந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள், மேஷராசி அன்பர்கள் மற்றும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட் தான். அதாவது சூரியன் ராசியிலிருந்து தனுசு ராசிக்குள்ளே நுழையிறனால இவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்குதுன்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.